உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக B.R. கவாயை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. மே 13ஆம் தேதியுடன் சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் மே 14ஆம் தேதி பதவியேற்கிறார் B.R. கவாய். முப்பது நாட்கள் நடந்த தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நிறைவு. 18 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றல். பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தார் RSS தலைவர் மோகன் பகவத். இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு நீடிக்கும் நிலையில் முக்கிய சந்திப்பு. இருநூறு அல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகளை வெல்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. மக்கள் பணத்தை அமைச்சர்கள் சூறையாடுகிறார்கள் என்று கூறும் தமிழிசைக்கு வேறு வேலை இல்லை என காட்டு. திமுக அமைச்சர்கள் தான் மக்கள் வரி பணத்தை சூறையாடுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேற வேலை கிடையாது, அதனால சொல்லிட்டு இருக்காங்க. திமுக அமைச்சர்கள் தான் மக்கள் வரி பணத்தை சூறையாடுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேற வேலை கிடையாது, அதனால சொல்லிட்டு இருக்காங்க. சென்னை கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை துவக்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ஜமாலியா பகுதியில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். பத்து முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அனைத்து நவீன வசதிகளுடன் மாலை நேர சிறப்பு வகுப்பு மையம். கொளத்தூரில் முதல்வர் கல்விச்சோலையை திறந்து வைத்த முதலமைச்சர். சாதியில்லா சமூகம் அமைக்க உறுதியுடன் உழைப்போம். காலனி எனும் சொல் நீக்கம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார கடலோர மீனவ கிராமங்களில் மீன்பிடி படகுகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். கடலோர பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் எல்லை தாண்டி படகுகள் செல்வதை தடுக்கவும் நடவடிக்கை. தூத்துக்குடியில் NLC தமிழ்நாடு பவர் லிமிடெட் ஒப்பந்த ஊழியர்கள் 13வது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டம். சுமார் 500 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிப்பு. பயங்கரவாதத்திற்கு கடுமையான பதிலடி கொடுப்பது நமது தேசிய உறுதிப்பாடு என பிரதமர் திட்டவட்டம். எந்த இடத்திலிருந்து எந்த இலக்கை தாக்கி பதிலடி தரலாம் என்பதில் முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்த பின்னர் பேச்சு. நெல்லை வழக்கறிஞர் சங்க தேர்தலுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வாக்காளர் பட்டியலை ஓய்வு பெற்ற நீதிபதி சரிபார்த்து அறிக்கை அளித்த பிறகு தேர்தலை நடத்த ஆணை. உடுமலைப்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் 12 பேருக்கு ஊதியம் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழக அரசுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போரூர் அருகே தாயை அடித்துக் கொன்ற வழக்கிலிருந்து தஷ்வந்தை விடுவித்தது செங்கல்பட்டு நீதிமன்றம். முக்கிய சாட்சியாக இருந்த தந்தை பிறர் சாட்சியாக மாறியதால் விடுவிப்பு. வேடச்சந்தூரில் நிலத்தடி நீரை எடுத்து விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை. தனியார் குடிநீர் நிறுவனங்கள் குறித்து ஆய்வு செய்ய திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோடை விடுமுறை நாட்களில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்தால் கடும் நடவடிக்கை பாயும். கோடைக்கால பயிற்சியின் போது 3 வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்து பலியான நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. நாமக்கல் பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 10 காசுகள் உயர்வு. ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ₹4.40 நிர்ணயம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டுக்கு 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கும் நபரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல். வேலூர் அருகே டாஸ்மாக் கடை வாசலில் வீசிக்க பிரமுகர் கொலை.
கொலையாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். பெப்சியால் படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணி பாதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. பத்மபூஷன் விருது பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என நடிகர் அஜித் பேட்டி. தன்னுடைய மிகப்பெரிய பலம் மனைவி ஷாலினி என உருக்கு. நேர்ல சந்திப்போம். நேர்ல சந்திப்போம். அமெரிக்காவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது திடீரென 60% மேல் அதிகரிப்பு. ஜூன் மாதத்தில் 1.12 கோடி பீப்பாய் அமெரிக்க கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்திய நிறுவனங்கள். நைஜீரியாவில் கண்ணிவெடி தாக்குதலில் பேருந்தில் பயணித்த 26 பேர் பலி, 3 பேர் படுகாயம். சிரியாவில் இரு தரப்பினரிடையே மோதல், 13 பேர் உயிரிழப்பு. கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி, டெல்லி அணிக்கு 205 ரன்கள் இலக்கு.